அதிபதி செவ்வாய் 12 இருக்காருங்க. ஸோ வேலையில் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கடன் வாங்குற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு 8ல் இருக்கும்போது குடும்பம் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 மற்றும் 4ஆம் அதிபதியான சனி 5ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் உங்கள் முயற்சிகளில் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல். உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதரர் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் மனக்கலக்கங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். குழந்தைகள் விஷயங்கள் அற்புதமாக இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு அவங்க போகும்போது கொஞ்சம் அவங்க ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்காங்களோ, ஏன்னா சனி வக்கரமாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் 5ஆம் அதிபதியான குருவும் 8ல் இருக்கும்போது குழந்தைகளாக இருந்து சின்ன சின்ன மன வருத்தங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆம் அதிபதி செவ்வாய் 12 இருக்கும்போது வேலை விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். கடன்கள் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, அதனால் விரயம் அதிகமாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. 7ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 10ல் இருக்கும்போது புதிய பார்ட்னர்ஷிப் வியாபாரங்கள்லாம் செழித்து வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 8ஆம் அதிபதியான புதன் 11ல் இருக்கும்போது ஒரு திடீர் விபரீத ராஜயோகங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள், நடக்காதுங்கிற ஒரு விஷயம் திடீர்னு நடந்து ஒரு பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் உங்களது 9ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 9ஆம் சந்திரன் பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்கள், மற்றபடி பார்த்திங்கன்னா அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அது எல்லாமே சிறப்பு தான். குடும்பத்தில் தேவையில்லாத சின்ன சின்ன தர்க்கங்களோ வாக்குவாதங்களோ வந்தால் கொஞ்சம் காமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான சூரியன் 11 தொழில் நல்ல வெற்றிகள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஒரு அற்புதமான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 12ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும், இருந்தாலும் கான்ஃபிடெண்ட்டாக ஒரு சில விஷயங்கள் அதுக்கான பிளானிங்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது